ஹாய், இப்போ வந்துட்டு நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ்னால் பேசிக்காக என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு குவான்டிட்டி இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல். ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் அனாலிசிஸ் இல்லை, டைமென்ஷனல். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வந்துட்டு நீங்கள் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ், லெங்த் அண்ட் டைம் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ ஃபோர்ஸுங்கிறது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ தானே. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, ஸோ ஃபோர்ஸுக்கு என்னென்ன வரும்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி பை டைம், அண்ட் வெலாசிட்டிங்கிறது லெங்த் பை டைம். ஓகே, ஸோ அப்போ மாஸ் இன்டூ லெங்த் பை டைம் ஸ்கொயர், ஆல்ரெடி ஒரு டைம் இருக்கனால. அண்ட் இது என்ன வரும்னா mlt per -2. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னென்ன வரும்னா இது ஆக்சுவலி எக்ஸ் ஒய் இசட், அதாவது என்னென்ன இது இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பவர் இருக்குன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ் வந்துட்டு 1, ஒய் வந்துட்டு 1 அண்ட் இசட் வந்துட்டு -2. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்துட்டு நீங்கள் mlt ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ ஒரு குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலானா என்னென்னா, இதுக்கு வந்துட்டு t⁻⁻2 வருமா. ஃபார்முலானா என்னென்னா mlt⁻⁻2ங்கிறத இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதுறதுனா ஃபார்முலா. ஓகே, அண்ட் டைமென்ஷனல் ஈக்குவேஷன்னா என்னென்னா, ஈக்குவேஷன்னா ஈக்குவாலிட்டி வரணும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டில் இதை போட்டுட்டா இது வந்துட்டு ஈக்குவேஷன். ஓகே, dimensionless variable, dimensional variable, dimensionless constant and dimensional constant. ஓகே, இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்னா என்னென்னா, டைமென்ஷன் இருக்காது ஆனால் அவங்க வேரியபிள், அதாவது அவங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன் நோ டைமென்ஷன். ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேல்யூ வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆங்கிள். ஓகே, இப்போ ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிளுக்கு வந்துட்டு வேல்யூ என்ன வேணால் இருக்கலாம், பட் அதுக்கு வந்துட்டு டைமென்ஷன் இருக்காது. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் வரும் தெரியுமா, ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயின். அண்ட் டைமென்ஷனல் வேரியபிள்னால் டைமென்ஷன் இருக்கும், எஸ் டைமென்ஷன் இருக்கும். ஓகே, அண்ட் வேரியபிள் அவங்களுக்கு வந்துட்டு வேல்யூ வேரி ஆகும். இப்போ வேரியபிள்ங்கிறது வேல்யூவை சொல்லுது. ஓகே, வேல்யூ. ஸோ இப்போ வேல்யூ வேரியாவுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஏரியா. ஓகே, ஏரியா, வேறு என்ன, வால்யூம், இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாம் இதில் போடலாம். ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன் இருக்கும். இப்போ ஏரியாவுக்கு டைமென்ஷன் என்ன L², லெங்த் இன்ட்டு லெங்த். வால்யூமுக்கு வந்துட்டு L³ இருக்கும். ஸோ அவங்களுக்கு டைமென்ஷன் இருக்குது, வேல்யூவும் இருக்கும். இப்போ ஏரியா வந்துட்டு ஒரு 1 m³ சொல்லிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, சாரி, வால்யூம் தான் 1 m³ சொல்லுவாங்க, ஏரியா வந்துட்டு 1 m² வரும். அண்ட் இதுக்கு வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா M0, L0, T0. ஓகே, எல்லாமே ஜீரோனா அவங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன்லெஸ். ஓகே, அண்ட் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா அகெயின் இந்த இது வரும். ஓகே, இந்த மாதிரி வரும். அண்ட் கான்ஸ்டன்ட், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா பை அண்ட் இ. ஸோ இப்போ பைக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா 3.14. ஓகே, எங்கேனாலும் ஓகே இதுக்கு மேலே வரும், பட் 3.14 அதோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஈக்கு வந்துட்டு 2.71. ஓகே, 2.71. ஸோ இந்த வேல்யூவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் இவங்களுக்கு டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா டைமென்ஷனும் இருக்கும், அப்புறம் வேல்யூவும் கான்ஸ்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்குது, அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 6.626. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் 6.626 × 10⁻34, அதாவது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 6.67 × 10⁻11. ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு டைமென்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வேல்யூவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைமென்ஷன் கான்ஸ்டன்ட், வேல்யூவும் கான்ஸ்டன்ட். ஓகே, அவ்வளோதான். அண்ட் ஸோ இப்போ யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா மெயினாக ரெண்டு இடத்துல.
ஸோ ஒன்று வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்துட்டு டைமென்ஷனலாக கரெக்டாக இல்லையாங்கிறத டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்துட்டு இப்போ 2 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது அவங்க 2 பேத்துக்கு நடுவில் ரிலேஷன் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, அந்த கரெக்ட்னஸை கண்டுபிடிக்கிறது அது வந்துட்டு ஹோமோஜெனைட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஹோமோஜெனைட்டி. ஓகே நம்ம ஸோ இப்போ ஓகே ஹோமோனா சேம். ஓகே சேம். இப்போ வந்துட்டு ஹோமோஜெனிட்டின்னு ஓகே கரெக்ட்னஸ் ஆஃப் ஈக்குவேஷன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஈங்கிறது எனர்ஜி. ஸோ எனர்ஜியை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஓகே அது வரும், அது இருக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு மாஸ். ஓகே அண்ட் இது வந்துட்டு சிங்கிறது வெலாசிட்டிங்கிறது எல் டி பவர் -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன வரும்னா எம் எல் ஸ்கொயர் அப்புறம் டி பவர் -2. ஓகே ஸோ ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ கரெக்ட் தான், இஸ் ஈக்குவல் எம்சி ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷன் கரெக்ட் தான். அண்ட் அது கரெக்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டில் சும்மா செக் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ ரிலேஷன் பிட்வீன் வேரியஸ் குவான்டிட்டிஸ் இப்போ ஓகே இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு வச்சுக்கோங்கல்ல, அதான் கரெக்டு. ஸோ மாஸ் பை எல் கியூப். ஓகே இப்போ டென்சிட்டியோட என்ன டைமென்ஷன் என்னங்கிறது நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அது ஈக்குவல் டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் அதே தான். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது கிடையாது, அதே தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன வரும்னா இப்போ ரோ இருக்குது, மாஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது, இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் எப்படி ரிலேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ரோ ஈக்குவல் டு எம்வின்னு வரலாம்ல, ஆனால் அது வராது. ஸோ இப்போ ரோ ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் பவர் எக்ஸ் அண்ட் வால்யூம் பவர் ஒய். ஓகே வால்யூம்ங்கிறத விட எல் பவர் 3y அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதாவது இப்போ இதுக்கு வந்துட்டு எல் கியூப். ஓகே ஸோ இது ஈக்குவல் டு எம் பவர் எக்ஸ் அண்ட் எல் பவர் 3y. ஸோ இப்போ எக்ஸும் ஒய்யும் 1ன்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகே ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வந்துட்டு டைம் பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் இருக்குது, அது ப்ரொபோர்ஷனல் டு ஸோ லெங்த் இருக்குது அண்ட் கிராவிட்டி இருக்குது. ஓகே ஸோ நம்ம ஃபார்முலா என்னன்னு தெரியும், இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டெப் வரும். ஓகே ஸோ இது பவர் எக்ஸ் போட்டு இது பவர் ஒய் போட்டு அண்ட் டைம் பவர் டைமுக்கு எப்படி வரும்னா M0 L0 T பவர் 1. ஸோ எல்லுக்கு வந்துட்டு M0 L1 T0ன்னு வரும். கிராவிட்டி வந்துட்டு ஆக்சலரேஷன், ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வரும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு √L/G இருக்கும். √L/G மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி வரும்னா ரூட்டுங்கிறனால பவர் ஹாஃப் வந்துடும், எல் பவர் ஹாஃப் அண்ட் ஜி பவர் ஹாஃப் வந்துடும். ஜி என்ன வருதோ அதோட பவர் ஹாஃப். இப்போ 2πங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு என்ன கான்ஸ்டன்ட், டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஓகே அதுதான் முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் ரெண்டு மெயின் யூசஸ். அண்ட் மோஸ்ட்லி இதை வந்துட்டு போர்ட்ஸில் மட்டும்தான் கேட்பாங்க. இது வந்துட்டு ஜேஇலியோ நீட்லேயோ அவங்க வந்துட்டு கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் எக்ஸாமில் அங்கே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இது மெயின்லி ஃபார் போர்ட்ஸ்க்கு தான். ஓகே போர்ட். ஓகே தேங்க்யூ.